Welcome to NMAX Civil Muthukan. In the video, we will coordinate geometry question number 2. Find the coordinates of the points of trisection of the line segment joining 4, -1 and -2, -3. So line segment இருக்கு. அந்த line segment ரெண்டு points என்ன பண்ணுது அப்படின்னா trisect பண்ணுது. trisectனா இந்த போர்ஷனும் இந்த போர்ஷன் இந்த போர்ஷன். ஸோ அந்த லைனை வந்து 3 ஈக்குவல்ஸாக டிவைட் பண்ணுது. ஸோ அப்படி ரெண்டு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிங்கன்றது தான் கொஷின். ஸோ இப்போ இந்த லைனை இதை 3ஆக டிவைட் பண்ணுது அப்படின்னா அப்போ இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு போர்ஷன் இருக்குது. ஸோ மிச்சம் ரெண்டும் 2 ஈக்குவல் போர்ஷன்ஸ் இருக்குது. இப்போ Q பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இங்கே 1 போர்ஷன் இருக்குது, இங்கே 2 போர்ஷன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா 3 போர்ஷனில் Pங்கிற பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு போர்ஷனாகவும் ரைட் சைடில் 2 ஈக்குவல் போர்ஷன் இருக்குது. Qங்கிற பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் 2 ஈக்குவல் போர்ஷனும் ரைட் சைடில் 1 ஈக்குவல் போர்ஷனும் இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம என்னென்னு சொல்லணும், 1:2 ரேஷியோவில் டிவைட் பண்ணுது. Qவை என்ன சொல்லணும், 2:1 ரேஷியோவில் டிவைட் பண்ணுதுன்னு சொல்லணும். இதை யூஸ் பண்ணி செக்ஷன் ஃபார்முலா எடுத்து நம்ம கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். செக்ஷன் ஃபார்முலா என்னது, இப்போ என்ன கோஆர்டினேட் கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா m1 x2 + m2 y1 டிவைடட் பை m1 + m2 x கோஆர்டினேட். y கோஆர்டினேட் என்ன வந்துடும், m1 y2 + m2 y1 டிவைடட் பை m1 + m2. ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே 1 2 இங்கே 2 1, எக்ஸுக்கும் சரி ஒய்க்கும் சரி. ஸோ இப்போ P கண்டுபிடிக்க போகிறோன்னா x, y, x1 y1 இதை எடுத்துக்கணும், x2 y2 இதை தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ m1 வந்து இங்கே 1:2 ரேஷியோ, இப்போ Pன்னும் போது 1:2 ரேஷியோ. அப்போ m1 வந்து என்னவாயிடும், 1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு x2 + m2 x1 டிவைடட் பை m1 + m2. நெக்ஸ்ட்டு y கோஆர்டினேட்டு y2 2 × y1 டிவைடட் பை m1 + m2. என்ன கிடச்சிடும், 4 - 4 டிவைடட் பை 3, -1 -6 டிவைடட் பை 3. ஸோ பியோட கோஆர்டினேட் என்ன கிடச்சிருச்சு, 0, -7/3. நெக்ஸ்ட்டு Qவோடது வந்து 2:1 ரேஷியோன்னு வச்சுக்கணும் xy கோஆர்டினேட்டுக்கு. அப்போது 2 × 4 + 1 × -2 டிவைடட் பை 2 + 1, 2 × -1 + 1 × -3 divided by 2 + 1. So 8 - 2 divided by 3, இங்கே -2 - 3 divided by 3. So 6 divided by 3 -5 divided by 3, இதை கட் பண்ணால் 2. ஸோ 2, -5/3. அப்போது பியோட வேல்யூ வந்து 0, 7/3, இங்கே 2, -5/3. அவ்வளோதான்.